கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. ஆண்டவன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தா, நம் சாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார் என்று சொல்லி கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. 24:49 இறைவசனம். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலே இருங்கள் என்றார். யார் இந்த வார்த்தையை சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். எப்போது இந்த வார்த்தையை சொல்கிறார்? அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இந்த வார்த்தையை யாரிடம் சொல்கிறார் என்றால் தன்னுடைய சீடர்களிடம் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தையை எப்படி, எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் என்கிறதை இன்னும் சற்று ஆழமாக நாம் அறிந்து கொள்ள திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 3வது இறை வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். 4 வாசிங்க. அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். 5 வாசிங்க. யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்புற்று சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து மீட்பின் செயலை, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்து
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்களாக சீடர்களுக்கு மத்தியிலே தான் தோன்றி தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதாக காண்பித்தாராம். இயேசு உயிர்த்த பிறகு தான் உயிர்த்து விட்டேன் என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்காக அவர் தெளிவான சான்றுகளால் அவர்களுக்கு காண்பித்தாராம். சொல்லவில்லை, அவர்களுக்கு என்ன செய்தாராம்? காண்பித்தாராம். என்ன அந்த தெளிவான சான்றுகள்? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வல்லமையை குறித்த காரியத்தை நமக்கு தெளிவாக புரியும். அதற்கு லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே நாம் முதல் வசனத்திலிருந்து தியானிப்போம். வாரத்தினுடைய முதல் நாள் விடியற்காலையிலே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். யாரு அந்த பெண்கள்? எங்கு சென்றார்கள்? கல்லறைக்கு சென்றார்கள். அந்த பெண்கள் யார் என்பதை அதே லூக்கா 24:10 நாம் பார்க்கிற பொழுது, அவர்கள் மகதலேனா மரியா, யோவன்னா, யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். இந்த பெண்கள் தான் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் விடியற்காலையிலே போய் அந்த கல்லறையிலே போய் ஆயத்தம் செய்ய நறுமணப் பொருட்களோடு அவர்கள் செல்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்கிற பொழுது, அந்த கல்லறைக்கு செல்கிற பொழுது கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டு இருப்பதை கண்டார்கள். அவ்வளவு பெரிய கல் புரட்டப்பட்டு இருப்பதை கண்டு அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை இவர்கள் காணவில்லை, இவர்கள் அதை பார்க்கவில்லை. அதை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம். ஆண்டவரை எங்கே தானே அடக்கம் செய்தார்கள், இந்த கல்லறையை இந்த பெரிய கல்லினாலே புரட்டி மூடி வைத்திருந்தார்களே, இப்பொழுது இந்த கல் புரட்டப்பட்டு கிடக்கிறதே என்று அவர்கள் அதை பார்த்து, அந்த நிகழ்ச்சியை பார்த்து, அந்த நிகழ்வை பார்த்து குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென மின்னலை போன்ற ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினார். அந்த நேரத்திலே வானதூதர் அவர்களுக்கு தோன்றினார். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி சொல்லுகிறார்கள், பாருங்க, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? உயிரோடு இருக்கிறார், அவரை நீங்கள் கல்லறையில் தேடுவதேன்? ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற நாம் உயிருள்ள இந்த கடவுளை நாம் அறியாமல், இந்த கடவுளை பற்றி தெரியாமல் எங்கோ எதற்கோ எங்கெல்லாம் யாரிடமோ சென்று தேடுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இதை குறித்த அறிவு இல்லை. எங்கெங்கோ கடவுளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மலைகளுக்கு மேல் ஓடுகிறார்கள், ஆறுகளுக்கு ஓடுகிறார்கள், இந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம் என்று அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் கூட நல்ல நேரம் பார்த்து, தோசியத்தை பார்த்து, இங்க போனா நல்லது நடக்குமா, அங்க போனா நல்லது நடக்குமா என்று குறி சொல்வர்களிடம் கூட போய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அந்த பெண்களுக்கு தூதர் சொல்கிறார், அவர் உயிரோடு இருப்பவரை கல்லறையில போய் தேடுகிறீர்களே, அவர் உயிரோடு இருக்கிறாரம்மா, நீங்க ஏன் இன்னும் அந்த கல்லறையில போய் தேடுகிறீர்கள்? யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை என் சொந்த கண்களால் காண்பேன் என்று சொல்கிறார். நாம் வணங்குகிற கடவுள் வெறும் செத்த கடவுள் அல்ல, அவர் வெறும் கல் அல்ல, அவர் மண் அல்ல, அவர் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற வாழ்கிற ஒரு தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் கல்லறையில் தேடுகிறது என்ன என்று சொல்லி அந்த வானதூதர் அவர்களுக்கு சொல்கிறார். அவர் இல்லை அம்மா, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்கிற இந்த செய்தி, இந்த நற்செய்தி முதலிலே இந்த பெண்களுக்குத்தான் அறிவிக்கப்படுகிறது. Praise the Lord. Hallelujah.
ஹல்லேலூயா. இதை பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இல்லை என்று சொல்லு, கலிலேயில் இருக்கும் போது அவர் உங்களுக்கு சொன்ன நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது தான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், தான் உயிர்த்தெழ வேண்டும் என்கிறதையெல்லாம் சொன்னாரே என்று அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருடைய வார்த்தையை நினைவிற்கொண்டு கல்லறை விட்டு என்ன செய்கிறார்கள்? திரும்பி போய் அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். முதல் நற்செய்தி பெண்கள் மூலமாக சீடர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்கிற செய்தி சீடர்களுக்கு சொன்ன மாத்திரத்திலே அவர்களும் என்ன செய்கிறார்? நீங்க கூறுகிறது வெறும் பிதற்றல் என்று சொல்லி அவர்கள் நம்பவில்லை. இந்த சூழ்நிலையிலே பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடி அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்கிற முதல் சான்று பகர்வு, முதல் நிகழ்வு இந்த பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பெண்கள் மூலமாக சீடர்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் நிகழ்வு. ஆண்டவர் தான் உயிரோடு இருக்கிறதை 40 நாட்கள் தெளிவான சான்றுகளால் நிரூபித்தார், காண்பித்தார் என்று சொன்னேன் அல்லவா? இதுல முதல் நிகழ்வாக வருவதுதான் இந்த மக்தலேன் மரியாளும் பெண்களும் சேர்ந்து கல்லறைக்கு பார்த்த பொழுது அங்கு இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்து போகட்டும், அதே லூக்கா 24 பாருங்கள், 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அதே நாளில் என்று ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் இயேசு உயிர்த்த அந்த ஈஸ்டர் பெருவிழா அதே நாளிலே சீடர் இருவர் எங்க போறாங்க? எம்மாவுசுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. எங்க போறாங்க? அது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்றால் அவர் 11 கிலோமீட்டர், எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ஊருக்கு அவர்கள் போகிறார்கள். அப்படி போகிறபோது அந்த ஊரினுடைய பெயர் எம்மாவு. அவர்கள் இந்த இருவரும் போய்கொண்டிருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து ஒருவரோடு ஒருவர் என்ன செய்கிறார்கள்? உரையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன இவர்கள் உரையாடி கொண்டு நடந்து போகிறார்கள். அப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு வருகிறார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணராதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அருகிலே இயேசு வருகிறார். ஆனால் அவர் இயேசு தான் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டது. அவர் அவர்களை நோக்கி, என்ன முகவாகத்துடன் போகிறீங்க, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க என்று அவர்களிடத்தில் வழிப்போக்கரை போல அவர்களிடத்தில் விசாரிக்கிறார். அப்படி விசாரித்திருக்கும் பொழுது நடந்த நிகழ்வெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். என்ன அப்படின்னு ஆண்டவர் தெரியாது போல் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாசரேத்தூர் இயேசுவை பற்றி தான். அவர் கடவுள் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்லமை உள்ள இறைவாக்கினரா இருந்தார் சொல்றாங்க. அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்லமை உள்ள இறைவாக்கினராக திகழ்ந்தார் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவர்தான் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவரை கொன்று விட்டார்கள். சிலுவையில் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து 3 நாள் ஆயிடுச்சுப்பா. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் என்ன போறாங்க? கல்லறைக்கு போயிருக்காங்க. கல்லறைக்கு போய் பார்க்கும் பொழுது அவர் அங்கு இல்லை, அவர் உடலை காணவில்லை, அவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்று, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர்கள் சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார்.
அவர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 24-25. இயேசு அந்த எம்மாவூஸ் சீடர்களை நோக்கி, அறிவிலிகளே, வாசிங்க சிஸ்டர். அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திலும் குத்தப்பட்டது. நாமும் இந்த இறை வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் மீது நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு என்ன. நாமும் இந்த உலகத்தானை போல வாழ்கிறோமே. சில நேரங்களிலே சிறு பிரச்சனை வந்தாலும், சிறிய போராட்டம் வந்தாலும், நாம் எதிர்பார்க்கிற இந்த எம்மாவூஸ் சீடர்களைப் போல நாம் அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காத பொழுது அவர்கள் குழம்பி மனம் வேதனைப்பட்டதைப் போல நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது நாமும் என்ன செய்கிறோம்? அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நம்ப முடியாத இந்த அறிவிலிகளைப் போல மந்த உள்ளத்தினராய் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இந்த வேதத்தில் இருக்கிறது, விடை இந்த வேதத்தில் இருக்கிறது. இதை நாம் கருத்தாய் தேடுமானால் இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார், இதன் மூலமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார், இதன் மூலமாக ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் விடை இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது எம்மாவூஸ் சீடர்களிடம் சொல்கிறார், தான் அவர் இப்பொழுது பேசுகிற பொழுது, மெசியா மாட்சி அடைந்ததற்கு முன் இத்துன்பக்கலன் பட வேண்டும் அல்லவா? மோசே முதல் இறைவாக்கினர் வரைக்கும் சொன்னது உங்களுக்கு தெரியலையா என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி, அவர் கடந்து போவது போல அப்படி போறார். அந்த நேரத்தில் இவர்களுக்கு என்னாச்சு? மாலை நேரம் ஆயிடுச்சு. உடனே இவர்கள் என்ன சொல்றார்கள்? வருந்தி அவரை அழைக்கிறார்கள். என்ன அழைக்கிறார்கள் பாருங்க, அதை வாசிங்க சிஸ்டர். 29. எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் தங்குமாறு அவர்களோடு சென்றார். இந்த வாஞ்சை தான் நமக்கு இருக்கணும். நம்முடைய இல்லத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே வாரும், என்னோடு தங்கும் என்று நாம் வருந்தி அழைத்தோம் என்னால், தாகத்தோடு அவரை நாம் கூப்பிட்டோமானால், ஆண்டவர் நம் அந்த கெஞ்சுதலை, அந்த தாகத்தை பார்த்து அவர்களோடு தங்கின அதே ஆண்டவர், உயிருள்ளவர், இன்றும் நம்மோடு தங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எம்மாவூஸ் சீடர்கள் வருந்தி அழைத்தார்கள். அவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களோடு தங்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. போய் அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு, அவர் அந்த பிட்டு காமிக்கும் பொழுதுதான் தான் அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் இயேசு என்று இந்த எம்மாவூஸ் சீடர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அளவும் தெளிவான சான்றுகளால் தான் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு காண்பித்தார். முதல் மகதலேன் மரியாவுக்கு காண்பித்தார். 2வது இந்த எம்மாவூஸ் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தார். இவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். எங்கு செல்கிறார்கள்? மீண்டும் தங்களுடைய சீடர்கள்ட்ட போறாங்க, தங்கள் சகோதரர்கள்ட்ட போறாங்க. போய் நாங்கள் இப்படி ஆண்டவரை பார்த்தோம் என்று சொன்ன பொழுது, அவர் ஏற்கனவே சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்கிற காரியத்தை குறித்தும் சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அவர் உயிர்த்த பிறகு ஒவ்வொருத்தராய் சந்தித்து கொண்டு வருகிறார்.
அடுத்து பாருங்கள், லூக்கா 24:36. இதெல்லாம் நடந்து சீடர்கள் ஓரிடத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்களை வாழ்த்தினார். வாழ்த்தின உடனே இவர்களுக்கு என்ன வந்தது? ஒரே அச்சம். அச்சமுற்று ஒரு ஆவியை காண்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். உடனே என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஆவிக்கு என்ன இருக்கிறது? ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? இவ்வாறு உங்களால் உள்ளத்தில் ஐயம் கொள்ளீர்கள். என் கைகளையும் கால்களையும் பாருங்கள் என்று சொல்லி, எனக்கு எலும்பும் தசையும் இருப்பதை காண்கிறீர்களே, இது ஆவிக்கு கிடையாதே என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தான் உயிரோடு இருக்கிறதை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறார். காட்டி முடித்த பிறகுதான் அவர்கள் எல்லாரும் நம்ப முடியாதபடி வியப்புக்குள்ளவர்களாய் மலைத்து போய் நிற்கும் பொழுதுதான் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? உங்கள்கிட்ட சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கா என்று கேட்டு அந்த மீனையும் அவர் சாப்பிட்டு தான் காண்பிக்கிறார், தான் உயிருள்ளவராகவே இருக்கிறேன். இந்த நேரத்தில் தான் நாம் முதலில் வாசித்தோம் இல்லையா? லூக்கா 24:49. அதை மீண்டும் வாசிங்க சிஸ்டர். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே என்ன செய்ய வேண்டும்? காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசி வழங்கி என்ன செய்கிறார்? அவர் விண்ணேற்றம் அடைந்து செல்கிறார். அவர்கள் பெருமகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு வந்து அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் இயேசு உயிர்த்த பிறகு 40ஆம் நாள் நடந்த நிகழ்வு. அவர் விண்ணேற்றம் அடைந்த பிறகு ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு என்ன என்பதை குறித்து தான் இன்றைய செய்தி. ஏன் நான் இதை உங்களுக்கு இவ்வளவு தூரம் இந்த சான்றுகள் எல்லாவற்றையும் விளக்கி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தேன் என்றால், இயேசு சொன்ன அந்த வார்த்தையினுடைய மகிமை, வல்லமை, அதற்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த உலகத்திலே நடந்த பெரிய மாற்றம், திருச்சபை உருவானது, அதற்கு பிறகு நடைபெற்ற காரியங்கள் தான், அவற்றை மகிமையை குறித்து தான் உங்களுக்கு சொல்வதற்காக, அதை புரிய வைப்பதற்காக தான் எந்த நேரத்தில் எப்படி ஆண்டவர் இந்த வாக்கை அவர்களுக்கு சொல்லிவிட்டு விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை சொன்னேன். இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எருசலேமில் போய் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையை பெறும் வரை காத்திருங்கள். அந்த வல்லமையை பெற்ற பின் உங்களுக்கு நடக்கிற காரியம் என்ன? நீங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? நீங்கள் கண்டீர்கள் அல்லவா? நீங்கள் அனுபவித்தீர்கள் அல்லவா? இதை யூதேயாவில் இருந்து உலகத்தினுடைய கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கப் போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க விரும்புகிறீங்களா? எங்க சத்தமே காணோம். விரும்புகிறீங்களா?
ஆண்டவருக்காக வாழணும். வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரை வெளிப்படுத்தினால் அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையை என்ன செய்வார்களாம்? போற்றி புகழ்வார்கள், மகிமைப்படுத்துவார்கள். இந்த நற்செயல்களை செய்வதற்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். நம்முடைய சொந்த புத்தியினால் நாம் இதை செய்துவிட முடியாது. அல்ல சொந்த வல்லமையினால் நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ முடியாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நாம் படித்து நாம் பட்டம் வாங்குவதற்கு அல்லது நல்ல ஒரு வேலைக்கு போவதற்கு நமக்கு அறிவு போதுமானது. ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்பதற்கு, ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவை என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை நமக்கு தேவை. அந்த வல்லமை இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை. இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பெந்தகோஸ்த் என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் கூடினார்கள். பெந்தகோஸ்துனா என்ன? பெந்தகோஸ் என்கிற அந்த சொல்லுக்கு 50வது நாள் என்பது பொருள். 50வது நாள் என்று பொருள். இப்போ இயேசு உயிர்த்து 40 நாள் அளவும் தன்னை காண்பித்து அவர் விண்ணேற்றம் அடைந்து 50வது நாள், இதுதான் அந்த நாள். அதுதான் பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டா அப்படின்னா 50. அப்போ அந்த 50வது நாளிலே அது யூதர்களுக்கு அறுவடைக்கு நன்றி செலுத்தும் யூத திருவிழா. அது என்னது? யூதர்கள் அறுவடைக்கு நன்றி செலுத்தும் யூத திருவிழா. பாஸ்கா திருவிழாவுக்கு பின் 50வது நாள் இது கொண்டாடப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த 50வது நாளிலே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். யார் அவர்கள்? அவர்கள் போட்டிருக்கல, அது யார் அவர்கள்? லூக்கா 1:13-14 வாசிங்க. யாரெல்லாம் ஒன்று கூடினார்கள் அப்படின்றத பார்க்கலாம். லூக்கா 1:13-14 வாசிங்க சிஸ்டர். லூக்கா 1:13-14. சாரி, மன்னிக்கவும், திருத்தூதர் பணி 1:13-14. திருத்தூதர் பணி 13:14. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்திலேமு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். சீடர்கள் அனைவரும் மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவர்களுடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எப்படி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள்? ஒரே மனதோடு. நாம் ஒரே மனதோடு ஜெபிக்கிற எந்த ஜெபமும் அது விண்ணகத்துக்கு கேட்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார், இருவர் பூமியில வந்து இருவர் மனம் ஒத்து ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் விண்ணகம் என்ன செய்யுமாம்? செவிசாய்க்கும். இப்பொழுது தாய் அன்னை மரியாளோடு சீடர்களும் எல்லாரும் சேர்ந்து பெந்தகோஸ்த் என்னும் நாளிலே ஓர் இடத்திலே ஒரே மனதோடு கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க நாம் எல்லாம் இணைந்து ஒரு இடத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதே போல அவர்களும் என்ன செய்கிறார்கள்? ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். இல்ல 2வது வாசிங்க. இங்க இதுக்கு வந்துருங்க. 2
திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவு நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். இப்போ வெளிப்புறமாக கண்களுக்கு நேராக ஒரு நிகழ்வு நடக்கிறது. எல்லாரும் அதை பார்க்கிறார்கள். என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் எல்லாம் ஒருமனமாய் கூடி ஜெபித்த பொழுது பெரும் காற்று ஒன்று வீசுகிறது. பெரும் காற்று வீசுகிறது. அவர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி நெருப்பு போன்ற பிளவுகள் ஒவ்வொரு மேலும் விழுவதை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஏன் இந்த காற்று நெருப்பு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய வல்லமை. மோசே அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்திலே நடத்தி கொண்டுகிற பொழுது அவருக்கு எதிராக செங்கடல் வந்தது. பின்னாடி பார்க்கிற பொழுது பார்வோன் அவனுடைய சேனைகளும் வந்தது. அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், மோசே உன் கோலை நீட்டு. நீட்டின மாத்திரத்திலே கீழே காற்று வீசினது. அது வீசின பொழுது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. அந்த கடல் மதில் போல நின்றதாம். அந்த வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். அப்போ காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்பது நமக்கு தெரியாது. காற்று ஆண்டவருடைய பண்டகச்சாலையில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வல்லமை அது, அவருடைய மகிமை அது. அந்த பலத்த காற்று ஆண்டவருடைய மகிமையும் வல்லமையும் குறிக்கிறது. அப்படிதான் சீடர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அந்த காற்று இறங்கி பெரும் சத்தம் உண்டானது. அது மாத்திரமல்ல, நெருப்பு, மகிமையான அந்த நெருப்பு நாவு அவர்கள் தலையின் மேல் வந்து இறங்கினது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதுக்கான அடையாளங்கள். இறங்கி வருகிற பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே பரிசுத்த பெந்தகோஸ்து நாளிலே ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் நடக்கிறது. இதுவரை உலகத்தின் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு அடையாளம் காணப்படவில்லை. என்ன அடையாளம் என்றால், அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு வெவ்வேறு மொழிகளில் பேசினார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளிலே பேசினார்கள். அது வாசிங்க அடுத்தது. அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமிலே தங்கியிருந்தார்கள். ஏன் இந்த யூதர்கள் வந்திருக்கிறார்கள்னால், மற்ற நாட்டுகளில் இருந்து எல்லாரும் இந்த அறுவடை திருவிழாவினுடைய பண்டிகைக்காக, அது ஒரு யூத திருவிழா, அதனால் யூதர்கள் அனைவரும் அந்த 50வது நாளிலே, பாஸ்கா விருந்தினுடைய 50ஆம் நாளிலே அவர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பேசுகிற பொழுது கூடிய எல்லாரும், இது பாருங்க ஆச்சரியமா நடக்கு. பரிசுத்த ஆவியினர் இறங்கின மாத்திரத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். அங்கு கூடியிருந்த ஒவ்வொருத்தரும், இப்ப பாருங்க, நம்ம இந்தியாவில் இருக்கோம். இப்ப நாம வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம பேசுகிற பாஷை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியில் இருக்கிற மக்கள் இங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, கற்பனையா வைத்துக் கொள்ளுங்க. தெலுங்கு பேசுறவங்க, உருது பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிற, இப்படி என்று சொல்லி பல மக்கள் இருக்காங்க இந்தியாவில். இவர்களெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் பேசுகிற அந்த பேச்சு இங்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தாய்மொழியில் கேட்கிறது. இது எங்கேயாவது நடந்ததுண்டா? இதற்கு முன் சரித்திரத்தில் இருக்கிறதா? பெந்தகோஸ்து நாளில் நடந்த இது அனுபவம். இது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மொழியில் கேட்டதுதான் அவர்களை பிரமிக்க வைத்தது. என்ன சொல்றாங்க பாருங்க.
இவர்கள் கலிலேயர் அல்லவோ? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? அங்க போட்டிருக்க லிஸ்ட் நீங்க 9வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மொழிகளுக்கு மேலாக அந்த மக்கள் அங்கு கூடியிருந்த பொழுது அவர்கள் என்ன கேட்டாங்க? என்ன நடந்தது அந்த பெந்தகோஸ்து நாளிலே? பரிசுத்தான் இறங்கின போல வாசிங்க சிஸ்டர். 11வது வசனம். யூதரும் அதுல 2:11. கிரேக்கரும் கடவுளின் மாபெரும் செயல்களை பேச கேட்கிறோம் என்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய மாபெரும் செயல்களை இவர்கள் பேச 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 அவர்கள் ஒவ்வொருவரும் தாய்மொழியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு மனம் குழம்பி நின்றார்கள். நல்லது நடக்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு இல்லையா? எல்லாருமே பாராட்டி பேச மாட்டாங்க. அதற்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அதனால் நாம் எப்போதுமே தெளிவாக இருந்துக்கணும். பாராட்டி பேசினாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப பெருமையாக சந்தோஷப்படக்கூடாது. அல்லது நம்மை யாராவது இகழ்ந்து பேசினாலும் சரி, நாம் என்ன பண்ணக்கூடாது? அதை வருத்தப்படக்கூடாது. அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணும். எல்லா நேரத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரே நிலையோடு இருந்துட்டோம்னா நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இங்க பாருங்க, இவங்க எல்லா மக்கள் பார்த்து பிரமித்து இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, இவர்கள் மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்களை கிண்டல் செய்தனர். என்ன பண்றாங்க எல்லாரும்? இவங்க எல்லாம் மதுவை குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணினார்களாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற காரியம் உண்மை. இது பெந்தகோஸ்து நாளில் நடந்த ஒரு அனுபவம் மாத்திரம் அல்ல. இன்றும் ஆண்டவர் ஆங்காங்கே இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இது ஒரு நடந்த நிகழ்வு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பாருங்க, வசனத்தை சொல்கிறேன், கொஞ்சம் அசதியாக இருந்தீங்க. ஏதாவது ஒரு கதை சொல்லும்போது மட்டும் விழிப்பாக பார்க்குறீங்க. இதுதான் நம்ம நிலைமை. ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது பாருங்க அப்படியேன்னு உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரு கதை சொல்லும்போது மாத்திரம் என்ன செய்கிறோம்? விழிப்பாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தைக்கு இது நடக்கிறதா நடக்கலையா என்பதற்காக தான் இந்த நிகழ்வுகள்லாம் சொல்லப்படுகிறது. யுஎஸ்ஏல மிலிட்டரியில் வேலை செய்கிற ஒரு அமெரிக்க சகோதரர், அவருக்கு ஒரு நண்பர், அவர் பேர் ஜூஸ். அவர் இஸ்ரேலில் இருக்கிறவர். ஆனால் அவர் இங்கே அமெரிக்காவில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? அந்த மிலிட்டரியில் 2 பேரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கிறிஸ்டியன், அவர் ஜூஸ், யூத மதத்தினர். இவர்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வருகிறது, ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இவர் இந்த கிறிஸ்துவ நண்பர் சொல்கிறார், சரி நீ ஃப்ரீயாக தானே இருக்கிற, நீ எங்களோட வா, என்னோட வா, நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகிறேன் அப்படின்னா. அவருக்கு பிடிக்கல. ப்ரேயர் மீட்டிங் என்ன செய்யுங்க அப்படின்னு அவர் இலக்கரமாக கேட்குறாரு. நாங்கள் ஆண்டவரை துதிச்சு பாடி ஆண்டவர் வார்த்தையெல்லாம் தியானிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நண்பர் கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்கிறாராம், சரி வரேன், நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன், சும்மா அப்படி தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சரி வா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கூட்டு போயிருக்கிறாரு. அங்கு போய் அவர்கள் கூடி அதேமாதிரி ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த கடைசியாக இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் ஏற்பட்டுச்சு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படி மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரியினுடைய சத்தம் மட்டும் மிக அதிகமாக கேட்டிருக்கு. ஒரு சகோதரியுடைய சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. அவங்க அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிறாள். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. நம்ம திருத்தூதர் பணிகளை படிச்சிங்கன்னா அந்நிய பாஷைலாம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு குழப்பம்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்குது. நாம் ஆண்டவருடைய ஆவியில் நிரம்பும் பொழுது நாம் பேசுகிற பாஷை அது தூதர் பாஷை, அது பரலோக பாஷை, அது நம்முடைய மொழியில் இருக்காது.
அதெல்லாம் குறித்து அறிந்து கொள்ளனா நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குன்னு ஒரு கேம்ப் நடத்துவாங்க இங்கே. அப்போ வாங்க, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள், கனிகள் இவற்றையெல்லாம் குறித்து உங்களுக்கு போதித்து அது உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்களாக நீங்கள் மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது அவர்கள் அப்படி துதித்து அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து இந்த யூத இருக்கார் இல்லையா, அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கார். கேட்டு முடிச்சுட்டு மீட்டிங் ஓவர் ஆச்சு. இந்த ஜூஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையனை கூப்பிட்டு, ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அந்த அம்மா மட்டும் கூப்பிட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கூப்பிட்டுட்டு அவர் கேட்குறாராம், அவங்களுக்கு வந்து எபிரேய மொழி தெரியுமா அப்படின்னு இவர் கேட்குறாரு. யார் கேட்குறா? இந்த யூதர் இருக்கார் இல்லையா, இஸ்ரேலில் வந்து ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் கேட்குறாரு, அந்த அம்மாவுக்கு எபிரேய மொழி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு அவரை கூப்பிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, எபிரேய மொழி தெரியுமானா, இல்லை எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எல்லாரும் துதிச்சுட்டு பாடிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்களே எபிரேய மொழி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பேசுனது வந்து டங்ஸ் தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது என்றால், இவர்கள் போற்றி துதித்து அந்நிய பாஷையில் பேச பேச எபிரேய மொழி இந்த யூதர்களுடைய மொழி. எபிரேய மொழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மகத்துவங்களை, வல்லமைகளை அந்த சகோதரி பேச பேச ஆவியானவர் இவரிடம் பேசியிருக்கார். ஏன்னா யூதர்கள் இயேசுவை நம்ப மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க யூதர்கள்? இயேசுவை அவர் ஒரு இறைவாக்கினர் மட்டும்தான் சொல்லுவாங்க, கடவுள் என்று நம்ப மாட்டார்கள். இப்படி அவர்கள் பாடி துதித்து பாட பாட அந்த டங்ஸ் பேச பேச எபிரேய மொழியில் அவர் இயேசுவை குறித்த மகிமையை இந்த சகோதரன் கேள்விப்பட்டு அன்று அந்த யூதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏதோ இது பெந்தகோஸ்து நாளில் நடந்த ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான நான் உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நேரம் இல்லை. ஒவ்வொன்றைக்கும் இந்த எப்படி அந்நிய பாஷை பேசுகிற பொழுது பிறருடைய மொழியிலே கேட்டு எல்லாரும் அதில் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. ஆம், இது உண்மை. ஏதோ எப்போ நடந்த ஒரு நிகழ்வு மாத்திரமல்ல, சரித்திரம். அந்த சரித்திரம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போது நடக்கும்? ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய மகிமை கண்டு அவர் அதை செய்வார். நாம் விரும்பியபடி அதெல்லாம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகட்டும். இப்போ பெந்தகோஸ்து நாளில் என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்? நெருப்பு காற்று, கொடுங்காற்றாய் இறங்கி வந்தார். அக்கினி நாவாக இறங்கி சீடர்கள் மேல் இறங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் பேசின மொழி, அங்கிருந்து 16க்கும் மேற்பட்ட மொழியை பேசுகிறவர்கள் யூதர்கள் எல்லாரும் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் கடவுளுடைய வல்லமையை அறிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வல்லமைக்கு பிறகு சொல்லப்போனால் இந்த பெந்தகோஸ்து நாளில் தான் திருச்சபையே உருவாயிருக்கு. எப்படி சொல்லுகிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2:14 வாங்க, திருத்தூதர் பணி 2:14 வாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது பேதுரு 11 எழுந்து நின்று உரத்த கரலில் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இந்த பேதுரு யார்? இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இந்த திருமுழுக்கு ஆண்டவர் சொன்னல்லவா, யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பிறகு ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று இப்பொழுது கூட ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அல்லவா. யோவான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில்
ஆண்டவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக சீடர்களை பார்த்து சொன்னார், இன்னும் சில நாட்களில் நீங்கள் தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வு இந்த பெந்தகோஸ்து நாளிலே நிறைவேறினது. இந்த திருமுழுக்கை பெற்ற பேதுரு, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பேதுரு, இயேசுவை மறுதலித்த இந்த பேதுரு, இயேசு மரித்த பிறகு அல்ல இனிமே நமக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி மீன் பிடிக்க போகலாம் என்று திரும்பின பேதுரு இப்பொழுது எழுந்து நின்று அந்த யூத மக்களுக்கு முன்பாக தைரியமாய் முதல் பிரசங்கத்தை பேதுரு செய்கிறார். பேதுரு செய்த முதல் பிரசங்கம் எப்பொழுது? பெந்தகோஸ்து நாளிலே நடந்தது. எப்படி நடந்தது? அவர் தமது ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அவர் தைரியமாய் எழுந்து சொல்கிறார். வாசிங்க. நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான். இது நீங்கள் காண்கிற காட்சி, இது குடிவெறியால் நடந்த நிகழ்வு அல்ல. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பிதாவானவர் சொன்ன என் தந்தை வாக்களித்த வல்லமை அப்படின்னு, என் தந்தை வாக்களித்த வல்லமை அது எப்பொழுது? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது. யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அதேதான் நீங்க 2:11 பார்க்கலாம். 2:17 பார்க்கலாம். இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாளில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேல் என் ஆவியை பொழிந்தருளுவேன். யோவேல் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இந்த பெந்தகோஸ்து நாளிலே நிறைவேறினது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் நாம் பொழியப்பட்டு இருப்பதை, அவருடைய வல்லமை இறங்கி வருவதை ஜெப கூடங்களில் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கல. இயேசு உயிர்த்த பிறகு அவருடைய வல்லமை, பிதா வாக்கு கொடுத்த அந்த வல்லமை கடைசி நாளில், கடைசி நாள் என்பது என்ன? இயேசு உயிர்த்த பிறகு, இயேசு மீண்டும் 2ஆம் வருகை வரையில் கடைசி நாள் தான். ஒரு காலத்தில் நாம இப்படி ஒரு ஜெப கூட்டம் நடத்தினதில்லை. கத்தோலிக்க திருச்சபையில் ஜெபம் என்பதே இல்லை, இப்படி கூட்டங்கள் இல்லை. ஆனால் இந்த பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு இந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி மழை திருச்சபைகளிலே ஊற்றப்படுகிறது. எல்லா உலகமெங்கும் ஊற்றப்படுகிறது. ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் தான் ஒரு ஊழியன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும். சும்மா வெறுமனே வந்து இங்கு ஏதோ ஒன்றை நாம் அடித்து விட்டு செல்ல முடியாது. அதற்கு அபிஷேகம் தேவை. யோவேல் தீர்க்கதரிசியிலே பிதாவானவர் சொன்ன வாக்குத்தத்தம் அந்த பெந்தகோஸ்து நாளிலே நிறைவேறினது. அந்த அபிஷேகத்துக்கு பிறகுதான் திருச்சபையில ஆதி திருச்சபை உருவானது. எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். எல்லாரும் ஒன்று கூடி தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள். இதெல்லாம் எப்போது நடந்தது? இந்த அபிஷேகத்திற்கு பிறகுதான், இந்த பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகுதான். அதைதான் இங்கு பேதுரு எழுந்து தைரியமாக தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே சொல்கிறார். இதெல்லாம் தந்தையினுடைய வாக்குத்தத்தம், அது இன்று நிறைவேறிக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி 2:22 சொல்றார். கடவுள் நாசரேத் இயேசு வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. தைரியமா சொல்கிறார். பயந்து நடுங்கினவர் கடவுள் நாசரேத் இயேசு வழியாக செய்த வல்ல செயல்கள் அனைத்து நீங்க பார்த்தீங்களே. என்ன வல்ல செயல்கள்? குருடர்கள் பார்த்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மரித்து போன லாசர் உயிரோடு எழும்பினான், பாடையை தூக்கி கொண்டு போன நைன் நகரத்தின் விடவையின் மகனை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், வாலிபனே உனக்கு நான் சொல்கிறேன் எழுந்திரு என்ற பொழுது பாடையை தூக்கி கொண்டு போனவன், அந்த பாடையில் இருந்தவன் எழுந்தான். எவிரு என்ற 100 மகனுக்கு சொன்னார், உன் மகள் உயிரோடு இருப்பார் என்று சொன்ன மாத்திரே உயிர் பெற்று எழும்பார்.
இதெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் சொல்ல முடியவில்லை சீடர்களால். என்னைக்கு இந்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி அந்த உன்னதத்தின் வல்லமையை பெற்றார்களோ, இப்பொழுது தைரியம் கொண்டு பலன் கொண்டு இந்த இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள், இயேசுவை பறைசாற்றுகிறார்கள். 24 கடவுள் அவரை மரண வேதனையிலிருந்து விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார், ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு 32 சொல்கிறார், கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சி. இவ்வளவு தைரியமாய் அவரால் சொல்ல முடிந்தது என்றால், இயேசு உயிர்த்த பிறகு தான் உயிரோடு இருப்பதை தெளிவான சாட்சிகளால் கண்டதை இந்த பேதுரு பார்த்திருக்கிறார். அதனால தான் இவ்வளவு தைரியத்தோடு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவரால் பிரசங்கிக்கப்பட்டது. இப்படி சொல்லி அவர் கடைசியாக அவர் அந்த பிரசங்கத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு அருளுரை. அந்த கேட்ட யூத மக்கள் அனைவரும், பெந்தகோஸ்து நாளில் நடந்த அனுபவம் இது. பெந்தகோஸ்து நாளில் தான் பேதுரு முதல் பிரசங்கத்தை செய்கிறார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் குத்தப்பட்டவர்களாய், 37 அதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தொண்டர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது, அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அவனை அழைத்து கொண்டு போய் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கேட்கிற பொழுது, ஆண்டவரே உமக்கு தெரியும் என்று அவர் பதில் சொல்கிறார். நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை என்று சொன்ன பொழுது, அந்த எலும்புகள் இறைவாக்கு உரைக்க உரைக்க அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடி நரம்புகள், தசைகள், தோள்கள் எல்லாம் உண்டாகி காலூன்றி அது ஒரு பெரிய சேனையாய் எழும்பினதைப் போல. இது எதற்கு அடையாளம் என்றால், இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது உலர்ந்து போன வாழ்க்கை, உலர்ந்து போன ஆண்டவரை விட்டு விலங்கி போன அந்த வாழ்க்கையிலிருந்து மனம், அந்த வார்த்தை உள்ளே போய் அவள் இருதயத்தை கலங்க பண்ணி மனம் திரும்பி அந்த ஆத்துமா மீட்படைகிற, மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை அந்த ஆவி ஆலை பெறுகிறார்கள். அது எப்போது நடக்கிறது? இறைவாக்கு உரைக்கும் பொழுதுதான் நடக்கிறது. அப்படியே இந்த இறைவாக்கு பேதுரு சொல்லுகிற பொழுது அவர்கள் உணர்வடைந்து இருதயத்தில் குட்டப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் மாறுங்கள், பாவ மன்னிப்பு அடைய நீங்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறுங்கள், தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று சொல்லி அவர் இந்த வாக்குறுதி உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. இப்படி மனம் மாறுகிற ஆண்டவருடைய மனம் மாறின பொழுது ஆண்டவர் தமது ஆவியை கொடுக்கிறார் அல்லவா? அந்த வாக்கு தத்தம் அன்று பெந்தகோஸ்து நாளில் நடந்தது மாத்திரமல்ல, அது எல்லா சமுதாயம் சொல்றாங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும். இன்று நாம் அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம்? உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படுகிற பொழுது, உண்மையாகவே ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் மனம் மாறி நாம் மீட்படையும் பொழுது, மறுபடியும் பிறக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறார் அல்லவா? அது இன்றும் நடப்பதற்கு காரணம் அன்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, வாக்கு தத்தம். உங்களுக்கும் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ளவர்களுக்கும் இருக்கிறது. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் எப்படி? அறிவா, ஞானமா, திறமையா, படிப்பா, பட்டமா? இல்லை, ஒன்றே ஒன்று, கிருபை. கிருபை. ஊழியர்கள் போய் பிரசங்கிக்கிறார்கள், அவருடைய அனுபவங்கள் என்ன? ஆண்டவர் பேசுகிறார், அவர்கள் மூலமாய் பேசுகிறார், அவர்கள் மூலமாய் வரங்கள் செயல்படுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள்.
எத்தனை புனிதர்கள் வந்தார்கள். போகிற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து மக்களுடைய இன்னல்கள், அவர்களுக்கு சுகம், அவர்களுக்கு விடுதலை, சத்துருவின் சகல வலிமையிலிருந்தும் அவர்களை விடுவித்து எப்படி செய்தார்கள்? காரணம், இந்த உயிருள்ள ஆண்டவருடைய அந்த உன்னத வல்லமை அவர்களுக்குள் இருப்பதால் தான். வெறுமனே செய்ய முடியாது. ஆண்டவர் பணியை வெறுமனே செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாமல் செய்ய முடியாது. அன்று பேதுரு சொல்கிறார், அந்த அபிஷேகத்தில் பெற்ற பிறகு சொல்கிறார், என்ன நடந்து ரிசல்ட் என்ன தெரியுமா? முதல் பிரசங்கத்தில் இதுவரையிலும் ஹிஸ்டரியிலே இல்லை, வரலாறு கிடையாது. ஒரே ஒரு பிரசங்கத்தில் என்ன நடந்தது என்றால், வாசிங்க சிஸ்டர். ஏற்றுக்கொண்டு திருமுறுக்கு பெற்றவர்கள் ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் மாறி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த திருமுழுக்கு பெற்றவர்கள் 3000 பேர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைகளை தட்டி இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் பெந்தகோஸ்து நாளில் நடந்தது. பெந்தகோஸ்த் என்றால் என்ன? அது ஆண்டவருடைய வல்லமை இறங்கின நாள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், பிதா தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின நாள். திருச்சபை உருவானது, நற்செய்தி அறிவிக்கப்பட ஆரம்பித்தது, மக்கள் மனமாற ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் அந்த பெந்தகோஸ்து நாளிலே நடந்தது. அந்த பெந்தகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்ட அந்த வல்லமை தான் தொடர்ந்து 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 இன்றும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ வெளிப்புறமாக அந்த திருத்தூதர்கள் மேலே ஊற்றப்பட்ட வல்லமை, அது ஏதோ நெருப்பு அல்லது ஒரு காற்று மாத்திரமல்ல, அவர்கள் வெளிப்புறமாய் பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் உள்ளத்திற்குள்ளே அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினது. அதற்கு முன்பாக நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள், ஆனால் இந்த வல்லமையை பெற்ற பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். அவர்கள் இருவரும், யோவானும் பேதுரும் ஒரே மனதோடு ஆலயத்துக்கு போகிறாங்க. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, திருத்தூதர் பணி 3. இதை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு பாடல்களை பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இன்று நம்மில் அசைவாடும்படிக்கு நாம் கைகளை தட்டி நாம் ஆண்டவர் இருப்போம். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே, நான் பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். பாடுங்க. வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடம். பாடுங்க. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே, நான் பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தி
வந்திடும். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல. முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல. நீச்சலாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சலாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடம். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடம். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடம். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடம். நக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடம். அக்கினி அபிஷேகம் இன்றும் வேண்டும் தெய்வமே. அக்கினி அபிஷேகம் இன்றும் வேண்டும் தெய்வமே. இந்நாளில் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. இந்நாளில் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழே மனிதருடைய இவருடைய பெயரன்றி வேறு எந்த பெயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு என்னும் மீட்பர் நமக்கு இருக்கிறார். அவர் ஒருவர் தான் மீட்க முடியும். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் நம்மை மீட்க முடியும். காரணம், அவர் ஒருவர் தான் நமக்காக பலியானார். அவர் பாவியாகல, அவர் பாவம் செய்து பாவியாகல, அவர் பாவத்தை சுமந்தார். அவர் சாபமானார். உங்களுடைய நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து ஒரே முதல் ஆதாம கீழ்ப்படியாமையினால் வந்த பாவமும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தவராகி கெத்செமனே தோட்டத்திலே அவர் மேல் எல்லா பாவங்களும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறதை பிதாவானவர் வைத்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தமாய் மாறி சிந்தப்பட்டு எல்லாருடைய பாவத்துக்கு கழுவாயாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு மரணத்தை வென்று உயிர்த்து உயிரோடு எழும்பின அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் சீடர்களை ஆட்கொண்டு, ஒன்றும் கல்வி அறிவு அற்றவர்கள் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் 4:13 பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்கள் துணிவை கண்டு வியந்தனர். என்னப்பா, படிப்பே இல்லை, படிப்பறிவில்லாத இவர்கள் இவ்வளவு துணிவாய் தலைமை சங்கத்தார் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு காரணம் அவர்களுக்குள் இருந்த வல்லமை. பேதுரு அவர் நடந்து போன பொழுது அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் சுகமா? எப்படிங்க நடக்கும்? நம்ம நிழல் பட்டுச்சுன்னா அதுல சுகம் இருக்குமா? பேதுரு நிழல் பட்டத்தில் பட்டபோது சுகம் அடைந்தார்கள். எப்படி நடந்தது? காரணம் என்ன? அந்த மகிமையான அபிஷேகம் அவர்களுக்குள் இருந்ததால். பவுலுடைய கைக்குட்டை போட்ட பொழுது சுகம் உண்டாயிட்டான். இன்னொரு இடத்துல பேதுரு மரித்து போன தொக்காலை உயிரோடு எழுப்புகிறாராம். மரித்து போய் சடலத்தில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த சடலத்தை அவர் உயிரோடு எழுப்புகிறார். எப்படி நடந்தது? யார் இதை செய்கிறது? அவருக்குள் இருந்த அந்த வல்லமை. பெந்தகோஸ்து நாளிலே இறங்கின அந்த உன்னதத்தின் வல்லமையை இன்று நமக்கு கொடுக்கிறாருங்க. நமக்கு கொடுக்கிறார். நாம் எவ்வளவு தாகத்தோடு, எதற்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி காட்டினேன் என்றால்,
அவருடைய வல்லமையின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து தாகத்தோடு அன்று சீடர்களை நிரப்பின அதே வல்லமையை இன்று நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அவருக்காக வாழ்வதற்கு, அவருக்காக சாட்சியாய் நிற்பதற்கு, அவருக்காக ஏதாவது செய்வதற்கு. இதை நம்மை பெருமைப்படுத்துவதல்ல, அவருக்காக வாழ்வதற்காக. ஆகவே இந்த வல்லமையை நாம் இப்பொழுது பார்த்த இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பைபிளை வாசிக்கும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் திருத்தூதர் பணியிலிருந்து பார்க்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு. நீங்கள் படித்து தியானித்தீங்களால், நீங்கள் போய் தனியே தியானிக்கும் பொழுது திருத்தூதர் பணி எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், திருமுகங்களை வாசித்தீர்கள் என்றால், ஆவியானவருடைய செயல்பாடை நீங்கள் பார்க்கலாம். இந்த வல்லமையினால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதே வல்லமையை பெற்று நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நான் பரம்பரை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதல்ல, அது கிறிஸ்தவம் அல்ல. திருவிவிலியம் சொல்கிற கிறிஸ்தவன் யார் என்றால், இந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன் தான் கிறிஸ்தவன். எவர்கள் இந்த கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய மக்கள் எனப்படுகிறார்கள். நான் கடவுளுடைய பிள்ளை என்று எப்போது சொல்ல முடியும்? இந்த ஆவியினால் நடத்தப்படுவது. சிமியோனை பார்க்கிறீங்களவா? அவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவினால் போதிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்பட்டார். சக்கரியாசை பார்க்கிறோம் அல்லவா? அவரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார். எலிசபெத் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார். அவர் மகன் யோவான் திருமுழுக்கு அவரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார். முழு குடும்பமே பரிசுத்த ஆவினால் நிரம்பிற்று. அப்ப நமக்கு எவ்வளவு முக்கியம்! இயேசுவானவர் வாழ்ந்த பொழுது அவரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு வல்லமை உடையவராய் சோகிற இடங்கள்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்கிறது. ஆகவே எவ்வளவு முக்கியம் இந்த பரிசுத்த ஆவியானவர்! அந்த அபிஷேகம் நமக்கு தேவை, அந்த வல்லமை நமக்கு தேவை. ஆகவே நீங்கள் தாகத்தோடு இந்த ஆண்டவரை, இந்த வல்லமையை பெற எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நாம் அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்த நாவியா, தாங்க வேண்டும் உந்த நாவியா. கைகளை தட்டி உற்சாகமா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவியூற்றும் அன்பு தெய்வமே, ஆவியூற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கண்களை மூடி நம்மை அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியினால் பெந்தகோஸ்த் அனுபவங்களை குறித்தும், அந்த பெந்தகோஸ்த் அனுபவத்திலே சீடர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை குறித்தும்
நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அறிவோடு இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கத்தக்கதாக இப்பொழுதும் சுவாமி உம்முடைய மகிமையினால் நிரப்பும் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது ஆவியின் வல்லமையால் நீர் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொடும். ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்திற்குள்ளே நீர் அழைத்து செல்லும் சுவாமி. உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.